ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தான் செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்து எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதை சூட்டோட வடிகட்டி நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு கூட சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோடாப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின தேங்காயை சேர்த்து பொன்னிறமாக வறுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றிட்டு மூடி போட்டு வெயிட்டு போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு இதை எடுத்துக்கலாம். சூப்பரான கலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.